மாதம் 1,00,000 வரை வருவாய் பெறும் பிரிவினரிடையே அல்லது தற்போதுள்ள அதிகபட்ச வருமான வரி வரம்பான 30% வரி செலுத்தும் தரப்பு என பார்க்கையில் சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் இளைஞரது நிலை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் குறித்தும் அவரது பட்ஜெட் எதிர்பார்ப்பு குறித்தும் விரிவான தகவல் தரும் ஒரு செய்தி தொகுப்பு. காய்கறி மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்வு கீழ் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரோடு நில்லாமல் எல்லோரையும் வதைக்கிறது என்கிறார் ராஜ்குமார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே அனைவரும் விலைவாசி உயர்வில் இருந்து தப்பிக்க முடியும் என்கிறார் இவர். தன் வீட்டில் அதிநவீன வீட்டு உபயோகப் பொருட்கள் பெரும்பாலானவற்றை இவர் கொண்டுள்ளார். இவை எல்லாவற்றையும் இந்த ஆண்டில்தான் வாங்கியதாக கருதி அதற்கு அவர் அரசுக்கு எவ்வளவு வரி செலுத்தியிருப்பார் என்ற கணிப்பும் தரப்பட்டுள்ளது. தற்போதுள்ள எரிபொருள் விலையேற்ற முறைக்கு பதிலாக எரிபொருளின் விலை அடிக்கடி ஏற்றத்துக்கு உள்ளாவதை தடுக்க அதன் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார் இவர். வங்கியில் வீட்டுக்கடன் பெற்று சொந்த வீட்டுக் கனவை நிறைவேற்றிக் கொண்ட இவர் அதற்கும் இந்த பட்ஜெட்டில் வரி சலுகைகள் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் உள்ளார். மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டின் பிரீமியம் மிக அதிகமாக உள்ளதால் பலரும் மருத்துவ காப்பீடு எடுக்க மறுக்கிறார்கள். எனவே மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டிற்கும் சலுகைகள் வேண்டும் என்றும் இவர் கூறுகிறார். இப்போ டாக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வச்சுருக்காங்க. அது ஒரு 4 லட்சமாக ஏற்றுனாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அகைன் 80Cங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சங்கிறது 10 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடியே வச்ச அமௌண்ட்டு. இன்றைக்கும் அது 1 லட்சமாகவே இருக்குது. அதை ஒரு 2 லட்சமாக ஏற்றி அப்புறம் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டு பிரின்சிபல் கட்டுறதுக்கு எல்லாமே பெனிஃபிட் இருக்குது. ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்லாம் 1,80,000 ரூபான்னு ஒரு கேப்பிங் வச்சுருக்காங்க. அந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1999 கவர்மெண்ட் வச்சாங்கன்ற மாதிரி நான் ஒரு விஷயம் படித்தேன். அன்றைக்கி இருந்த வீட்டோட விலைகள்லாம் வேறு, பேங்க் கொடுத்த கடன் வட்டியோட விலையெல்லாம் வேறு, இன்றைக்கி இருக்க வட்டிங்கிறது வேறு. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த 1,50,000ங்கிறத அவங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றுனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். மக்களின் இன்றைய நெருக்கடியான பொருளாதார சூழலால் பட்ஜெட் குறித்து பெரிய எதிர்பார்ப்பில் உள்ள மக்களுக்கு நிதியமைச்சர் என்ன செய்ய போகிறார்? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல் சங்கருடன் கௌசல்யா.